தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஒரு சவரன் 98,000 ரூபாயை கடந்து விற்பனையாகிறது. தங்கம் விலை உயர்வுக்கான காரணம் குறித்து தமிழ்நாடு தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் கோல்டு குரு சாந்தகுமாருடன் நமது செய்தியாளர் பாவேந்தர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலை என்பது அதிகரித்து கொண்டேதான் இருக்குது. அதன் வகையில் நேற்று மட்டுமே ஒரே நாளில் இரண்டாவது முறையாக தங்கத்தினுடைய விலை என்பது ஏற்றத்தில் காணப்பட்டது. தற்போது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் 98,800 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 1 லட்சத்தை தொட்டுது. இது வர இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு சவரன் 1 லட்சத்தை தொடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அன்றே கணித்தார் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நமக்கு கோல்டு குரு சாந்தகுமார் சார் சொல்லியிருந்தார். சார் வணக்கம். வணக்கம். தங்கத்தினுடைய விலை என்பது இந்த ஒரு ஆண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 45,000க்கு மேலே உயர்ந்திருக்கு. ஸோ எதனால் தங்கத்தினுடைய விலை உயர்வுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது? அதாவது கேலண்டர் இயர்னு சொல்லுவோம். ஜனவரி 1 டிசம்பர் 31 தான் கேலண்டர் இயர். ஃபினான்ஷியல் இயர்ன்றது 1 ஏப்ரல்லேருந்து அடுத்த வருடம் மார்ச் 31 வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர். இப்போ நம்ம கேலண்டர் இயரில் கணக்கு பார்த்துப்போம். 2023 இருந்ததை காட்டியும் 2020 45% விலை உயர்ந்துச்சு. இப்போ இந்த 2025 மட்டுமே இந்த குறிப்பிட்ட 12 மாதங்களில் மட்டுமே 75% விலை உயர்ந்திருக்கு தங்கத்தில். ஜனவரி 1 7,150 ரூபாய் இருந்த தங்கம் கடைசியாக நேற்று ஈவினிங் நிலவரப்படி பார்த்திங்கன்னா 12,515 ரூபா. அதாவது இந்தியாவில் தங்கத்தின் வரலாறுலேயே அதிகபட்சமாக ஒரு சவரன் 1,120 ரூபா அப்படின்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கு. இதை நம்ம பல முறை தமிழ் ஜனம் நியூஸ்லேயே சொல்லியிருக்கோம். கோல்டுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்றப்போ இந்த டிசம்பர் 31க்குள்ளேயே அது 1 லட்சத்தை தொடும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் விலை தொட்டிருக்கு. இதனுடைய எதனால் இந்த அளவுக்கு விலை அப்படின்னா பல்வேறு காரணங்கள். இந்த வருடத்தில் ஆரம்பத்துலேருந்து ஜனவரி மாதத்துலேருந்து இது வரைக்குமே வந்த காரணங்கள் பார்த்திங்கன்னா, ட்ரம்ப் பதவியேற்றார் ஜனவரி 20 அவருடைய அறிக்கை, அவருடைய டேரிஃப் வார், அவருடைய பொருளாதார கொள்கை பின்னடைவில் போய்கிட்டே இருக்குது அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும். அதனால் அவங்க பணத்தை டாலரை கன்வெர்ட் பண்ணி டாலரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி பல முயற்சிகளில் பார்த்திங்கன்னா H1B விசாக்கு 90 lakhs வரணும் அப்படின்னாங்க. அப்புறம் கோல்டன் விசா கொடுத்தா பல லட்சம் ரூபாய் கொடுத்தா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவங்க கையெடுத்தாங்க. அதுக்கு நடுவில் ஷேர் மார்க்கெட்டுடைய டவுன் ட்ரெண்டு, மற்ற நாடுகளுடைய போர் சூழ்நிலை, அதுக்கப்புறம் உலகளாவிய அளவில் பல்வேறு நாடுகள் லைக் சைனா, ரஷ்யா, இந்தியா, UK, ஹாங்காங், யுனைடெட் அமெரிக்கன் எமிரேட்ஸ், இவங்க எல்லாருமே போட்டி போட்டு தங்கத்தை வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தங்கத்தின் மீது முதலீடு பண்ணுறது பார்த்தீங்கன்னா முதலீட்டாகவே வச்சுக்கிறாங்க. பிஸ்கெட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆபரண தங்கங்களாக வாங்கி மக்களும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது மக்கள் கடைகோடியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தை கனவாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கனவாகவே ஆயிடுமா அப்படின்ற மாதிரி ரேட்டு ஏறிக்கிட்டு இருக்கு. இது வருங்காலங்கள் எப்படி சார் இருக்கும்? அதாவது ஒரு பக்கம் நாடுகள் வாங்கிக்கிட்டு இருக்கு, மறுபக்கம் வீடுகளும் வாங்கிக்கிட்டு இருக்கு. நமக்கு சராசரியாக பார்த்தோம்னா வருஷம் ஒன்றுக்கு 750லேருந்து 800 டன் நமக்கு தேவைப்படுது. நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அப்படி இம்போர்ட் பண்ணுறதில் மட்டும் பார்த்திங்கன்னா ஆபரண தங்கமாக கிட்டத்தட்ட ஒரு 300 டன் ஆபரண தங்கமாக போகுது. மீதி 300 டன் எங்கே போகுதுன்னே கணக்கே இல்லை. இது ஏன்னா அது காயினாவோ பாராகவோ அக்கௌண்ட்டில் போயிட்டுருக்கு. அதற்காகத்தான் அரசாங்கம் முன்னெடுத்து இந்த ஹால்மார்க் HUID அப்படின்லாம் கொண்டு இதை ட்ராக் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயம். அது வந்தனால தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸாவது நம்மளால் கிடைக்கிது. இவ்வளோ கணக்கு வருது அப்படின்னு. மீதி எங்கே போகிறதுனே தெரியாத அளவுக்கு இருக்குது. அது கூட இனிமேல் வரும் காலங்களில் அதற்கு உண்டான நடவடிக்கைகள் கண்டிப்பாக அரசாங்கம் எடுத்து அதற்கு உண்டான இது குறையும். தங்கம் ஒரு பக்கம் விலை ஏறிக்கிட்டே இருந்தாலும் தங்கத்தின் மீது வரக்கூடிய டாக்ஸஸ் இருக்குல்ல, செய்கூலி சேதாரம்லாம் போட்டு கடைகளும் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு. இது எப்படி சரி பண்ணலாம் சார்? பொதுவாக ஒரு கிராமுக்கு எவ்வளோ செய்கூலி சேதாரம் நீங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கீங்க? அது தொடர்ந்து சிக்கலாகவே போய்கிட்டு இருக்கு மக்கள் மத்தியில். அது ஒரு கேள்வியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி தெளிவுபடுத்து. அதாவது முதல்ல பார்த்தோம்னா எதை மாற்ற முடியாது அப்படின்றத பார்ப்போம். ஜிஎஸ்டி அதை ஒன்றுமே குறைக்க முடியாது. 3% ஜிஎஸ்டி. அந்த ஜிஎஸ்டி 3%ன்றது இந்தியாவிலேயே மற்ற எல்லா பொருட்களுக்குமே 5, 12, 18 இந்த மாதிரி பர்சன்டேஜ் இருக்கப்போ தங்கத்துக்கு மட்டும்தான் 3%. ஸோ அதை மாற்ற முடியாது. அது கொடுத்து தான் ஆகணும்.
ரெண்டாவது நீங்கள் சொல்கிறது வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ். எல்லாருமே முன்வைக்கிற கேள்வி இதுதான். நகைக்கடைக்காரங்க நிறைய கொள்ளை அடிக்கிறாங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, வேஸ்டேஜின்ற பேரில் வாங்குறாங்க. கிடையாதுங்க. அதில் பார்த்தோம்னா இப்போலாம் வந்து கூலின்றதே கிடையாது, செய்கூலின்றது கிடையாது, சேதாரம் மட்டும்தான். அதுதான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். அந்த பேரே முதல்ல எடுக்கணும்ன்றேன். சேதாரம் போட்டால் பல பேர் கேட்குறாங்க, ஆகிற சேதாரத்தை எங்கள் கையில் கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. அது சோஷியல் மீடியாவில் நிறைய வருது. ஆனால் அந்த சேதாரன்ற வார்த்தையை தூக்கிட்டு தயாரிப்பு செலவு, இந்த பொருளை செய்கிறதுக்கு நீங்கள் காயினாக மட்டும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டை சார்ஜ் ஒரு 2% ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணணும். இதே பொருளாக வாங்கணுன்னா அந்த பொருள் தயாரிக்கிறதுக்கு ஒரு 5-6% அதாவது எங்களுக்கு வர்றது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த சந்தைப்படுத்துறதுக்கு இதில் போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இதில் போட்டிருக்க எங்களுக்கு இருக்கிற வாடகை, கரண்ட்டு பில்லு, நாங்கள் கொடுக்க வேண்டிய எங்களுடைய ஒர்க்கர்ஸ்க்கு, ஸ்டாஃப்க்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், இது எல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணி பார்க்குறப்போ ஒரு 4-5% எக்ஸ்ட்ரா வச்சு 10% மினிமம். ஏன் நமக்கு வந்து பிளெயின் கோல்டு, நீங்கள் ஒரு என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வருவேன் அப்படின்னா, ஒரு வியாபாரியாக இருந்து பார்க்காம நானும் ஒரு பொது ஜனமாக இருந்து அதில் வந்து ஒரு ஆளாக சொல்கிறேன்னா, நீங்கள் கோல்டு வாங்கணும், உங்களுடைய முதலீடாக இருக்கணும், முதல் சேமிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கிற நகையை போகாதீங்க, பிளைன் ஜுவல்லரி போங்க. அப்படி போகிறப்போ ஒரு 10%க்கும் கீழே தான் இருக்கும், 8% கூட கிடைக்கிது. அந்த மாதிரி இருக்கிற பொருட்களை வாங்கினீங்கன்னா உங்களுடைய சேமிப்பு பாதுகாப்பாகவும் இருக்கும். அதே டைமில் உங்களுடைய அதுக்கு உண்டான செலவும் கூட குறைவாக இருக்கும். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.